எவ்ரி 3 months ஒன்ஸ் ஏதாவது ஒரு பிசினஸ் லாஸ் ஆகி இழுத்து மூடப்படுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? அட ஆமாங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ற பிசினஸ் எல்லாமே 3 மாசத்துக்கு மேல தாக்கு பிடிக்க மாட்டேங்குதா? ஏதோ ஒரு வகையில அதுக்கப்புறம் அந்த பிசினஸே கைவிடுற மாதிரி ஆயிடுதா? அதுக்கெல்லாம் என்னவா ரீசனா இருக்கும்? 3 ரீசன் தாங்க. ஃபர்ஸ்ட், ஃபியர். அந்த பிசினஸ் பத்தின நமக்குள்ள நாம வச்சிருக்கிற ஃபியர். செகண்ட் ஒன், லேக் ஆஃப் கிளாரிட்டி. அதாவது அந்த பிசினஸ பத்தின சரியான புரிதல் இல்லாம இருக்கிறது. தேர்ட் ஒன், புவர் கன்சிஸ்டன்சி. இப்ப இந்த ஒரு பிசினஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இதை விட சூப்பர் பிசினஸ் நல்ல லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்கு, அதை பண்ணன்னு யாராச்சும் சொன்னா உடனே இந்த பிசினஸை கைவிட்டுட்டு அடுத்த பிசினஸ்க்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்மள இன்னும் நம்மளோட பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா மாத்த விடாம இருக்கு. ஸோ இந்த 3 விஷயத்துல நீங்க எதுல மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கிறத உங்களை நீங்களே ரீசெக் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து எப்படி அவுட்கம் பண்ணி வரணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட பிசினஸ நீங்க சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்ம கஸ்டமருக்கு சேல் பண்றது நம்மளோட ப்ராடக்ட்ஸை மட்டும் இல்ல, அவங்களுக்கான சொல்யூஷன்ஸ். தேங்க்யூ.